இந்திய எல்லைக்குள் எந்தவொரு நபருக்கும் சட்டத்தின் முன் சமத்துவத்தையோ அல்லது சட்டங்களின் சமமான பாதுகாப்பையோ அரசு மறுக்கக்கூடாது. ஒவ்வொரு தனிநபரும், குடிமகனோ அல்லது குடிமகன் அல்லாதவரோ, சட்டத்தின் பார்வையில் சமம். யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. சாதாரண குடிமகனோ, பணக்காரரோ, ஏழையோ அல்லது தலைவர்களோ கூட சட்டத்தின் முன் சமம்தான். சட்டங்களின் சமமான பாதுகாப்பு. ஒரே மாதிரியான சூழ்நிலைகளில் அனைவருக்கும் சமமான சிகிச்சை மற்றும் சட்ட பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும். உதாரணம், ஒரே குற்றத்தை செய்யும் 2 பேருக்கு ஒரே மாதிரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். எந்தவொரு நபருக்கும் பொருந்தும். இந்திய குடிமக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்குள் இருக்கும் வெளிநாட்டினருக்கும் இந்த சட்டம் பொருந்தும். நியாயமான வகைப்பாடு அனுமதிக்கப்படுகிறது. சமத்துவம் என்பது எல்லா சூழ்நிலைகளிலும் அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது என்று அர்த்தமல்ல. தன்னிச்சையாகவோ அல்லது பாகுபாடாகவோ இல்லாத வரை, நியாயமான காரணங்களுக்காக பெண்கள், குழந்தைகள், பலவீனமான பிரிவுகள் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் போன்றவை மக்களை வகைப்படுத்தும் சட்டங்களை அரசு உருவாக்க முடியும். எடுத்துக்காட்டு, பெண்களுக்கான சிறப்பு சட்டங்கள், இடஒதுக்கீடு அல்லது சிறார்களை பாதுகாக்கும் சட்டங்கள். உச்ச நீதிமன்றம் பிரிவு 14 அரசின் தன்னிச்சையான போக்கை தடுக்கிறது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. எந்தவொரு அரசாங்க நடவடிக்கையும் நியாயமானதாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். எளிமையான வார்த்தைகளில், பிரிவு 14 சட்டம் மற்றும் அரசாங்க நடவடிக்கைகளில் நியாயத்தையும் சமத்துவத்தையும் உறுதி செய்கிறது, ஆனால் பின்தங்கிய குழுக்களுக்கு உண்மையான சமத்துவத்தை அடைய சிறப்பு நடவடிக்கைகளை அனுமதிக்கிறது.